இன்னொரு பக்கம் வந்துருங்க ரஷீத் கான் என்ன நடக்குது? நிறைய ரன்ஸ் குடுக்குறாரு. வழக்கமான ரஷீத் கானா தெரியலையே. என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை என்னன்னா அவர் ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் விளையாடிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க வராரு. அது ஒரு ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டர் அவர எதிர்கொள்ற எல்லா பிளேயர்ஸும் அவர முன்னாடியே ஒரு 4, 5 வருஷமா விளையாடுற பிளேயர்ஸ். 3வது ஃபேக்டர் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு பர்ட்டிகுலர் கேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லிவிங்ஸ்டனை அவர் வந்து எந்த பால் வேணாலும் அவுட் ஆகிற மாதிரியே தான் லிவிங்ஸ்டன் ஆடிட்டு இருந்தாரு. லிவிங்ஸ்டன் அவ்வளவு பெரிய பிளேயர் அகேன்ஸ்ட் ஸ்பின் கிடையாது. அவர் ஒரே ஒரு மெத்தட் வச்சுட்டாரு. ஃபுல் கவர் பண்ணுவேன். இப்படி நவுந்து வந்து ஷஃபிள் பண்ணிட்டு வருவேன். முட்டி போட்டு அடிக்க போறேன். ஏன்னா அங்க நீங்க பால ரீச் பண்ணிடுறீங்க. பால் திரும்புதான்ற பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. என்ன இந்த வென் இன் டவுட் ஸ்வீப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவரு ஆல்வேஸ் ஸ்வீப் அப்படின்ற தியரியோட ரஷீத் கானை விளையாடினாரு. அதுல அவர் மேல பிரஷர் போட்டாரு. சோ இது இன்னைக்கு பர்டிகுலர் மேட்ச்ல. பட் ஓவராலா ரஷீத் கான் இட்ஸ் டைம் அவர் இன்னும் ரீஇன்வென்ட் பண்ணிட்டு வருவாரு. ஏன்னா பேட்டர்ஸ்க்கு அவர் தெரிஞ்சிருச்சு இந்த பால் போட போறாரு. 5-6 பால் வச்சிருக்காரு ரஷீத். அதை வச்சு ஒரு 7 வருஷம் கொடி கட்டி பறந்தாரு. நேச்சுரல் ஒரு வருஷம் ஸ்லம்ப் இருக்கும். சுனில் நாராயணுக்கு ஐபிஎல் ஸ்லம்ப் இருந்தது இல்லையா என்ன? கண்டிப்பா நேச்சுரலி ஒரு வருஷம் இந்த மாதிரி வரும். அவர் திரும்ப வருவாரு. கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிறீங்க? நிச்சயமா கொடுப்பாரு. இந்த சீசன் இன்னும் போக போக பிச்சஸ் நாடு ஃபுல்லா பிச்சஸ் இன்னும் ட்ரை ஆகும், இன்னும் டர்ன் ஆகும். சம்மர் வர வர ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம திரும்ப கம்பேக்க பார்க்கலாம். இந்த சீசனே பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் நான் என்ன ஆசைப்படுறேன்னா, போலிங்ல விடுறத பேட்டிங்ல பண்றதுக்கு அவர் கொஞ்சம் மேல வந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஃபார் சாம்பியன் லைக் ஹிம்.